Hi, hello friends, welcome to my YouTube channel. I am Yagath. Now press section trader with 90% accuracy. இந்த வீடியோ மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லா இருக்கிறது யாருக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர் அண்ட் ஆப்ஷன் பையரா இருக்காங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க பிகினரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாது, பட் பிரைஸ் செக்ஷன் பத்தி நான் கத்துக்கணும், பிரைஸ் செக்ஷன் பத்தி எனக்கு என்னன்னே தெரியாது, அதோட பேசிக் எனக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு கரெக்டான சேனல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நீங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், அதில் நீங்கள் எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம், மார்க்கெட் டவுன் சைடில் போனாலும் எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம், அப் சைடில் போனாலும் எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி பற்றி பார்ப்போம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் செல் ஆகிட்டு இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பேட்டர்ன் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இது ஒரு கிளியரான ரெசிஸ்டன்ட் ஏரியாவும், தென் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகுறத நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டாக இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட், அகெயின் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. தென் இந்த ரெசிஸ்டன்ட்டை வந்து சப்போர்ட் எடுத்து நிஃப்டி மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு இந்த இடத்துல கேப் அப் ஆகிட்டு அகெயின் ஒரு செல் ஆஃப். இந்த செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஏரியா கிட்ட வந்திருக்கு. இந்த ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,900 17,178 இந்த ரேஞ்சு தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா 17,320. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில், இந்த கேப் டவுன் ஆச்சுல, இந்த கேண்டிலோட லோ கேப் டவுன் ஆகிட்டு இந்த கேண்டிலோட லோவை வந்து பிரேக் பண்ணி அகெயின் செல் ஆஃப் வந்துட்டு இந்த கேண்டிலோட லோவே வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துருக்கு. ஸோ நீங்கள் கிளியராக பார்க்கலாம், இங்கே ரெசிஸ்டன்ட் எடுத்துருக்கு. மண்டே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறது வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இங்கே ஒரு நல்ல ஒரு செல் ஆஃப் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுத்தது, பட் ஈவன் தோ அது செல் ஆஃப் தான், அதுவும் கரெக்டாக ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் கரெக்டாக செல் ஆஃப் ஆயிருக்கு. நீங்கள் ஒன் டே டைம் ஃப்ரேமில் மாற்றி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக என்ன கொஞ்சம் புரியும். இது வந்து 30 minutes டைம் ஃப்ரேம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிஃப்டி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆர் இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த 17,900 17,178 ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் எடுத்து நிஃப்டி வந்து ஒரு புல் பேக் கொடுக்கலாம். ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் இப்படி பார்த்து ட்ரேட் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் போகலாம். இப்போ நிஃப்டி ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு டபுள் டாப். ஸோ மேக்ஸிமம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் போகும், பட் இந்த ஏரியா சப்போர்ட் எடுத்து ஒரு புல் பேக் கொடுக்கும் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், இந்த ஏரியா சப்போர்ட் எடுத்து ஒரு புல் பேக் கொடுத்து நீங்கள் லாஸ்ட் வீக் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இந்த புல் பேக் எப்படி வந்தது, நம்ம எப்படி இந்த இடத்துல ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. மறக்காமல் அந்த வீடியோ பிச் பண்ணி பாருங்கள். அப்போது பிகினர்ஸாக இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்த புல் பேக் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ட் வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிருக்கு. கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 17,300 அரௌண்ட் அந்த ஏரியா தான் வந்து ரெசிஸ்டன்ட் ஏரியாவாக இப்போ வரைக்கும் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த 17,300 வந்து கரெக்டாக நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா அகெயின் ஒரு செல் ஆஃப் வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த டபுள் டாப் பார்த்தீங்கன்னா உடனே வந்து கீழே போகாது, உடனே வந்து மேலேயும் போகாது. இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஆகும், ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் ஆகும். இந்த சைட்வேஸில் ஒரு இண்டிசிஷன் இருக்கும். அந்த இண்டிசிஷன் எப்போ வந்து முடியுதோ அப்போ தான் ஒரு பிரேக்கப்போ இல்லை ஒரு பிரேக் டவுனோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போது நீங்கள் இதில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் லோ டைம் ஃப்ரேமில் நிறைய ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுங்கள், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் அதுதான் ரொம்ப நல்லது. இன்ட்ராடே பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பொசிஷன் வந்து உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா மறந்தனால கேப் டவுனாவோ இல்லை கேப் அப்பாவோ ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட பொசிஷன் அப்படியே வந்து ஆப்போசிட் சைடாக மாறிடும். ஸோ உங்களுக்கு வந்து லாஸஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கையில் பொசிஷன் இருக்கும்போது தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி ஆப்ஷன் பையரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுத்தமாக கேரி ஃபார்வர்ட் பண்ணவே கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு அகேன்ஸ்டாக மாறிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், மொத்த அமௌண்ட்டை காலி பண்ணிட்டு தலையில் துண்டு போட்டு உட்கார வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல 17,300 வந்து கரெக்டாக நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணேன்னா மேக்ஸிமம் கேப் டவுனை ஓப்பன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படி சொன்னேன்னா, நீங்கள் 30 minute வீடியோவில் பார்த்துருக்கலாம், ஒரு கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் எக்ஸிக்ஸ் நிஃப்டியும் ஒரு 200 points டவுனில் இருக்குது. அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டும் டவுனில் இருக்குது. பிகாஸ் ஆஃப் யூஎஸோட அந்த ஜாப் ஃபேர் ரிசல்ட் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து எல்லாமே டவுனில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சுன்னா அகெயின் ஒரு செல் ஆஃப் வந்து கண்டினியூ ஆகலாம். ஆர் இந்த கேண்டலோட ஹையை வந்து சப்போர்ட் எடுத்து நிஃப்டி வந்து
ஒரு புல் பேக் கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ரெசிஸ்டண்ட் வந்து அகைன் நிஃப்டி பிரேக் பண்ண ட்ரை பண்ணும். அப்போது அந்த பிரேக் அப்பில் உங்களோட என்ட்ரி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கலாம். ஆர் இந்த செல் ஆஃப் வந்து கண்டினியூ ஆகிட்டு அகெயின் இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்து நிஃப்டி ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கொடுத்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிஃப்டி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஜஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹையர் ட்ரை ஃப்ரேமில் வச்சு நீங்கள் பாருங்கள். ஆனால் என்ட்ரி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டே டைம் ஃப்ரேமில் எடுக்கவே கூடாது. இது எதுக்கு இந்த மாதிரி வந்து நான் ஏரியா சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி 17,300 16,760 அப்படின்ற மாதிரி எதுக்கு நான் ஏரியா சொல்கிறேன்னா, இந்த இடத்துல இந்த அரௌண்ட் வந்து நிஃப்டி வந்து ஓப்பன் ஆச்சு, இல்லைனா இந்த அரௌண்டில் வந்து கேண்டில் வந்து போகுது டே கேண்டில் அப்படின்னா, நீங்கள் டப்புன்னு அதை 30 மினிட்ஸ்லையோ இல்லை 5 மினிட்ஸ்லையோ மாற்றி பார்க்கணும். மாற்றி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த 5 மினிட்ஸில் இல்லை 30 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும். ஆர் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கும். ஸோ அதுதான் உங்களோட கரெக்டான ஏரியா. அப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்து ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கலாம். அதை விட்டுட்டு ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு அந்தளவுக்கு அக்யூரேசியாக இருக்காது இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். பேங்க் நிஃப்டிலையும் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆகிட்டு ஒரு டவுன் ட்ரெண்டு. இந்த டவுன் ட்ரெண்டில் பாருங்கள், ஒரு ரெசிஸ்டன்ட் அகெயின் ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணி இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து சப்போர்ட்டாக எடுத்து பேங்க் நிஃப்டி மேலே போயிருக்கு. நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இந்த ரெசிஸ்டண்ட் வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்து இந்த ஏரியா வந்து பிரேக் பண்ணிச்சுல, இந்த ஏரியா வந்து கரெக்டாக ஒரு ரெசிஸ்டண்ட்டாக வந்து கிளியர் ஆக்ட் ஆகிருக்கு. பிகாஸ் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேண்டில் வந்து கன்சல்டேஷனில் இருந்துட்டு அகெயின் பாருங்கள் இங்கே ஒரு பிரேக்கப் ஆகிட்டு ஒரு செல் ஆஃப் கொடுத்துட்டு அகெயின் இந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்து ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு இந்த சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டண்ட்டாக இப்போ வந்து கிளியராக ஆக்ட் ஆகுது. மேக்ஸிமம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சைட் வேஸாக ஓப்பன் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லை. பிகாஸ் ஏன்னா இந்த புல்பேக்கோட ஃபோர்ஸ் பாருங்கள். இந்த புல்பேக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்பேக்காக இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் டவுனாக வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லை. சைட் வேஸாக ஓப்பன் ஆகும். சைட் வேஸில் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு செல் ஆஃப் கொடுத்துட்டு அகெயின் இந்த ரெசிஸ்டண்டோட ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்து பேங்க் நிஃப்டி மேலே போகும். அப்போது நீங்கள் பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கலாம். ஆர் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி பேங்க் நிஃப்டி கீழே வந்ததுன்னா அப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இது வந்து 30 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் நான் சொல்லியிருக்கேன். இதுவே நீங்கள் 5 மினிட்ஸில் மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் போயிட்டு மேஜராக பேங்க் நிஃப்டி எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். இது பேங்க் நிஃப்டியோட ஒன் டே டைம் ஃப்ரேம். இந்த டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு நல்ல ஒரு பையில் போயிட்டு அகெயின் ஒரு செல். இப்போ மேக்ஸிமம் மண்டே பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் முன்னாடியே, சைட் வேஸாக ஆர் கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது சொல்லியிருந்தேன். இன்கேஸ் சைட் வேஸாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 38,750 வந்து அகெயின் ஒரு சப்போர்ட் எடுத்து பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகும். அப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கலாம். கேப் டவுனாக ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கேண்டோட ஹையை வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆர் இந்த 37,400 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் 37,400 வரைக்கும்லாம் போகாது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 38,750லே அழகாக ஒரு ட்ரேட் இருக்கலாம். ட்ரேட் எடுத்து பேங்க் நிஃப்டியை நீங்கள் நல்லா ஹோல்டு பண்ணலாம். இன்கேஸ் பேங்க் நிஃப்டி இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஒரு செல் ஆஃப் வந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கலாம். இந்த செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாள் இல்லை 2 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி அகெயின் அதோட பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ நீங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறதுக்கு இதுதானே கரெக்டான நேரம். நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள், ஆப்ஷனை பை பண்ணுங்கள். ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். பட் இதுதான் வந்து பேசிக்ஸ். எல்லாத்துக்கும் பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி கற்றுக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள வச்சுக்கோங்க. நம்மளோட கோர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதில் வந்து டீட்டெயிலாக நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன, ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதை வச்சு எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம், யாருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி A to Z எல்லாமே இருக்க போகுது. அதே மாதிரி நம்மளோட சப்போர்ட் எப்பவுமே இருக்க போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.